வணக்கம். 40 வயதுக்கு பிறகு இப்படி தான் இருக்கணும்னு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. வாழ்க்கையில் 40 வயதை தாண்டுகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வயசுக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். சிலரை இழந்திருப்போம், சிலரை நம்பி ஏமாந்தும் இருப்போம், சில கனவுகளை அடைந்தும் இருப்போம், இன்னும் சில கனவுகளை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுருப்போம். ஒரு உண்மை தெரியுங்களா? 20 வயசில் நமக்கு உற்சாகம் முக்கியம், 30 வயசில் சாதனை, ஆனால் 40 வயசுக்கு அப்புறம் மன நிம்மதி தான் முக்கியம். இந்த வயசில் நமக்கு ஒரு கூட்டத்தை விட அமைதி வேணும், போலியான உறவுகளை விட உண்மையான அன்பு வேணும், நம்ம புரிஞ்சிக்காத இடங்களை விட நம்ம மதிக்கிற மனிதர்கள் வேணும். அதனால தான் இன்று 40 வயதுக்கு பிறகு ஒரு புத்திசாலியான மனிதர் தவிர்க்க வேண்டிய 8 இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வழியை முழுவதும் பாருங்கள். வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை தான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். முதல் விஷயம், உங்களை விட்டு போன பழைய காதலியை மீண்டும் திரும்பி கூட பார்க்காதீங்க. சிலர் நம்ம வாழ்க்கையிலே இருந்து போயிடுவாங்க, ஆனால் அவங்களோட நினைவுகள் மட்டும் நம்ம விட்டு போகாது. இன்றைக்கும் சிலர் இரவு நேரத்தில் பழைய சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, லாஸ்ட் சீன் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. வெளியில் பார்த்தா எல்லாம் நார்மலாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாடல் கேட்டால் அவங்க ஞாபகம் வரும், ஒரு தெருவை கடக்கும்போது அவங்க ஞாபகம் வரும், ஒரு தேநீர் கடையை பார்த்தாலே மனசு வலிக்கும். ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, உங்களை மதிக்காத ஒருவருக்காக உங்கள் வாழ்க்கையின் மீதுமுள்ள சந்தோஷத்தை தியாகம் பண்ணிடாதீங்க. சிலர் நம்ம வாழ்க்கையில் பாடம் கற்றுக் கொடுக்கத்தான் வருவாங்க, வாழ்க்கை முழுக்கவே கூட நடக்க மாட்டாங்க. 40 வயசுக்கு அப்புறம் கடந்த காலத்தின் கல்லறையை தினமும் தோண்டி பார்க்கறத நிறுத்துங்க. நடந்ததை ஏற்றுக்கிட்டு மீதமுள்ள வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா, ஏன்னா வாழ்க்கை இன்னும் முடியலை. நம்பர் 2, தினமும் உங்கள் சுயமரியாதை சாகிற இடத்துக்கு போகவே கூடாது. பணம் முக்கியம்தான், ஆனால் மன நிம்மதி இழந்து சம்பாதிக்கிற பணம் உண்மையிலேயே மதிப்புள்ளதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. சிலர் காலையிலேயே எழுந்தவுடன் கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க, இன்னைக்கு மறுபடியும் அதே ஆஃபீஸ் போகணுமா? ஏன்னா அங்கே பாராட்டு இருக்காது, முயற்சிக்கு மதிப்பு இருக்காது, என்ன செய்தாலும் குறை மட்டுமே சொல்லும் மனிதர்கள் இருப்பாங்க. மெல்ல மெல்ல என்ன ஆகும்னு தெரியுமா? சிரிப்பு குறைய ஆரம்பிக்கும், தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். நான் உண்மையிலேயே எந்த திறமையும் இல்லாதவனா நம்மையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவோம். வேலை நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, அது நம்ம ஒரு வாழ்க்கை கிடையாது. 40 வயசுக்கு அப்புறம் சம்பளத்தை விட மன அமைதி முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கோங்க. கொஞ்சம் குறைவாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நிம்மதியாக தூங்குகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட் என்னென்னா, உங்களை மதிக்காத இடத்துக்கு உறவுகளாக இருந்தாலும் அங்கே போகாதீங்க. சில உறவுகள் பெயருக்கு மட்டும்தான் இருக்கும், நீங்கள் அவங்களுக்காக ஓடுவீங்க, அவங்களுக்காக தேவையான நேரத்தை கூட இருப்பீங்க, அவங்களோட கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாக நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அமைதி, உங்கள் உடல்நிலை சரியில்லைன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்களோட வேலை நின்னா உடனே ஃபோன் வரும், அதுலேயும் மிகவும் ரொம்ப அவசரம்டா, அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலை மட்டும்தான் முக்கியம். ஒரு வாழ்க்கை முழுக்க கொடுத்த பிறகும் நீ எனக்காக என்ன பண்ணன்னு கேட்பாங்க. நண்பர்களே, எல்லா உறவுகளையும் காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மன அமைதியை அழிக்கிற உறவுகளிலிருந்து கொஞ்சம் தூரம் விலகிறது தப்பே கிடையாது. சில நேரங்களில் தூரம்தான் மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கும். அது என் வாழ்க்கையில் நான் ரியலாக பார்த்தது. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகத்துக்கு நேராக சிரிச்சுக்கிட்டு பின்னாடி பேசுகிற நண்பர்கள் நடுவில் உட்காரவே கூடாது. அது நிறைய என் லைஃப்பில் இருக்காங்க. எல்லாரும் நண்பர்கள் கிடையாது, நண்பர்களே சிலர் வெறும் தகவல் சேகரிப்பவர்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே உங்களோட அருகில் இருப்பாங்க. நீங்கள் முன்னேற ஆரம்பித்தா பொறாமைப்படுவாங்க, நீங்கள் தோற்றுட்டா உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் ஏராளம் நம்ம வாழ்க்கையில். முகத்துக்கு நீ என் நண்பன்னு சொல்லுவாங்க, ஆனால் பின்னாடி உங்களை பற்றி கேவலமாக பேசுவாங்க. 40 வயசுக்கு அப்புறம் போலியான கூட்டத்தை விட தனிமையே நல்லது. அதை தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நான் என் வயலுக்கு வந்துடுவேன், அங்கே தான் நடக்கிறது பேசுகிறேன். 100 பேரை விட நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு மனிதர் போதும். அதனால் உங்கள் மன நிம்மதியை கெடுக்கிற நட்புகள் இருந்து மெதுவாக விலக ஆரம்பிங்க. ஏன்னா வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் நண்பர்கள் எண்ணிக்கை முக்கியமில்லை, உண்மையானவர்களின் தரம்தான் முக்கியம். நண்பர்களே, இதுவரை சொன்ன இந்த 4 விஷயங்களில் எது உங்கள் வாழ்க்கையோடு அதிகமாக தொடர்புடையதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த 4 விஷயமும் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அடுத்ததா, இப்போ இந்த ஏஜுக்கு அப்புறம், அதாவது 40 வயசுக்கு அப்புறம் ரொம்பவும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று. நிறைய பேரோட கண்களை திறக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, ஒவ்வொரு முறையும் உங்களை மற்றவர்களும் ஒப்பிடும் வீடுகளுக்கு போவதை குறைத்து கொள்ள வேண்டும். என் பையன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான், நீ என்னப்பா இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு. இல்லை நீ நல்லா இருக்க, என் பையன் அப்படி இருக்கான்னு. சில உறவுகள், சில உறவினர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்ம சந்திப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சந்திப்பை என்ன மனசை ரொம்ப காயப்படுத்திடும். இன்னும் வீடு வாங்கலையா, உங்கள் பையன் என்ன பண்ணுறான், அவங்க பொண்ணு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாலே, உங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைக்கலையா, இப்படி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உண்மையாகவே அக்கறையோடு கேட்குறதா அல்லது நம்ம வாழ்க்கையை அளந்து பார்க்குறாங்களா? நிறைய நேரம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் நம்ம மனசு கனமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி உறவுகள் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம், ஒன்றும் தவறில்லை. நம்ம வாழ்க்கை உண்மையிலே இவ்வளோ மோசமாக, நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேன்னா, நான் போதுமான அளவுக்கு சாதிக்கலையா, இப்படி நம்மையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நண்பர்களே, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வேறுபட்டது, ஒவ்வொருவருக்கும் பயணமும் வேறுபட்டது, ஒவ்வொருவரும் வாழ்க்கை வெவ்வேறு வேகத்தில் பயணிக்கிறார்கள். அதனால் மற்றவர்களின் வெற்றியை வைத்து உங்களுடைய பயணத்தை அளவிடாதீர்கள். ஏனென்றால் அது வாழ்க்கைக்கு எதிர்மறையான கருத்தை தான் கொடுக்கும். உங்களை குறைவாக உணரும் இடங்களில் கொஞ்சம் தூரம் விலகுங்க. ஏன்னா மன நிம்மதியை விட பெரிய சாதனை எதுவும் கிடையாது. 40 வயசுக்கு அப்புறம் மன நிறைவான இருக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில் கரெக்டு. நம்பர் 6ன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காயங்களை மீண்டும் திறக்கும் இடங்களுக்கு அடிக்கடி போகாது. நமக்கு அங்கே போனால் மனசு வலிக்கணும், அந்த இடத்துக்கு போகக்கூடாது. சில இடங்களுக்கு போன உடனே நம்ம மனசு பல வருடங்கள் பின்னாடி போயிடும். ஒரு பழைய தெரு, ஒரு டீ கடையோ, இல்லை ஒரு பார்க்கோ, ஒரு பஸ் ஸ்டாண்டோ, அங்கே ஒரு காலத்தில் அங்கே சிரிப்பு இருந்திருக்கும், நினைவுகள் இருந்திருக்கும், நம்மோட யார் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நினைவுகள் மட்டும் அங்கேயே இருக்கும். அப்படிதான் வாழ்க்கை. வெளியில் பார்த்தா எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரியே தோணும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வலி, வெறுமை, ஒரு இழப்பு, இது மாதிரி நிறைய தோணும். போயிட்டவங்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நிறுத்த முடியாது. நம்மளை வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி அவங்க நினைவுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம். நினைவுகளை மதிங்க, ஆனால் அதுலேயே வாழ ஆரம்பிச்சிடாதீங்க. வாழ்க்கை முன்னோக்கி போகணும். சில நேரங்களில் நம்ம முன்னேறணும்னா சில இடங்களிலிருந்து விலக கற்றுக்கணும். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இந்த விஷயம். 7வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போதும் எதிர்மறையாக பேசுகிற மனிதர்களோடு அதிக நேரம் செலவிடாங்க. இதை மாதிரி மனிதர்கள் என் கூட நிறைய இருக்காங்க. என்னடா போடா வாடான்னு சில மனிதர்கிட்ட 10 நிமிஷம் பேசினாலே முழு நாளும் மனசு சோர்ந்து போயிடும். நீங்கள் ஒரு கனவை சொன்னால் அதெல்லாம் உன்னால் முடியாது, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் இதெல்லாம் எவ்வளோ நாள், நீங்கள் ஒரு விஷயத்தில் முன்னேறினா அதிர்ஷ்டம் தான், இப்படித்தான் பேசுவாங்க. அவங்க தங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது, மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. 40 வயசுக்கு அப்புறம் மன அமைதி என்பது ஒரு ஆடம்பரம் கிடையாது, அது ஒரு தேவை. அதனால் உங்கள் ஊக்கப்படுத்துகிற மனிதரோடு மட்டுமே இருக்க, உங்களை நம்புகிற மனிதரோடு மட்டுமே இருக்க, உங்கள் ஒளியை அணைக்க முயற்சிக்காமல் இருப்பாங்க பாருங்கள், அவர்களோடு மட்டுமே இருங்க. அணைச்சிக்க முயற்சி பண்ணிட்டு மெல்ல மெல்ல அவங்க விலகிறது நல்லது. நீங்கள் யாரோட நேரம் செலவிடுகளோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை மாதிரியே மாற ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் நல்ல மனிதர்கள், நல்ல குணங்கள் அவரோடு மட்டுமே இருக்கும். 8, உங்களை எப்போதும் நிரூபிக்க வேண்டிய கூட்டத்திற்குள் போகாத. 8வது பாயிண்ட் என்னென்னா, நான் அப்படி அப்படின்னு சொல்ல வேணாம். ஒரு வயதுக்கு அப்புறம் மனுஷன் சோர்ந்து போயிடுறான். தான் தவறானவன் இல்லைன்னா எல்லாரும் புரிய வைக்கிறதுல, தன்னோட மதிப்பை நிரூபிக்கிறதுல, மற்றவங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ முயற்சி பண்ணுறதுலையே. சிலர் பணத்தை காட்டுவாங்க, சிலர் உடைகளை காட்டுவாங்க, சிலர் பதவியை காட்டுவாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே போன பிறகு நான் போதுமானவன் இல்லையே, நான் மற்றவர்களோட பின்தங்கி விட்டனோ அப்படின்னு நம்மையே குறைவாக நினைக்க ஆரம்பிச்சுடுவோம். அந்த மாதிரியான இடங்களுக்கு கண்டிப்பாக போகவே கூடாது. விலை உயர்ந்த உடைகளை விட நிம்மதியான தூக்கம்தான் முக்கியம். பெரிய வீடுகளை விட சிறிய சந்தோஷங்கள் தான் முக்கியம். எல்லோரையும் கவர்ந்து வாழற வாழ்க்கையை விட நம்ம மனசு இருக்கு இல்லையா, அதுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். வாழ்க்கை தான் உண்மையான வெற்றியை கொடுக்கும். அதனால நீங்களாக இருக்க முடியாத இடங்களுக்கு கண்டிப்பாக போகாதீங்க. நடிக்க வேண்டிய உறவுகளிலிருந்து கண்டிப்பாக விலகுங்கள். நிம்மதியாக சிரித்து வாழக்கூடிய மனிதரோடு மட்டும் இருக்க முயற்சி செய்யுங்கள். 40 வயதுக்கு அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சதில்லை. உண்மையாகவே வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கிற வயசு அதுதான். யார் உண்மையானவர்கள், எது முக்கியம், எதுக்காக போராடணும், எதிலிருந்து விலகணும், உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களை சோர்வடைய வைக்கிற இடங்களிலிருந்து விலகுங்கள். உங்கள் மதிக்காத மனிதர்களை துரத்தாதீங்க.
உங்கள் மன அமைதியை காப்பாற்றிக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் திரும்ப சம்பாதிக்கலாம். மன நிம்மதியை விட்டுட்டோன்னா வாழ்க்கையில் எதையுமே சம்பாதிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். 40 வயது என்பது வயதாகிறதுக்கான ஒரு அறிகுறி கிடையாது. எதை பிடிச்சிக்கணும், எதை விட்டுடணும், எதை கற்றுக்கணும், ஒரு ஆசிரியர் போல தான். நம்ம நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருந்திருக்குன்னு இருக்கேன். இதில் எந்த டாபிக்ஸில் எவ்வளோயான மனிதர்கள் வாழ்கிறீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என் மன தேவைக்காக என் வாழ்க்கையில் நடந்தது உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இது அனைவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான், ஆனால் சற்று வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்றும். அதன் பார்வையில் தான் இப்பொழுது 40 வயதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், யாரோட பழகணும், என்னென்ன செய்யணுங்கிறத என் மனநிலைக்கு ஏற்ற கருத்தை நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். நன்றி.